Hi friends, welcome to Munira's Kitchen. நம்ம இன்னைக்கு கிச்சனில் 2 கிலோ சிக்கன் பிரியாணி அளவோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 300 ml ரிஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு, அந்த ஸ்டார் அடிஷன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்குங்க. ஒரு பட்டை 4, காடம் 10, க்ளவ் 10, ஸ்டார் 10, பே லீஃப் 4. இப்போ வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 800 கிராம், அதாவது 12 வெங்காயம், பெரிய வெங்காயம் வர்ற மாதிரி அளவு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 200 கிராம் வர்ற மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்குங்க. இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மட்டும் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்குங்க அதை. அதுக்கப்புறம் பச்சை மிளகு காரத்துக்கு ஒரு 10 இல்லாட்டி ஒரு 12 பச்சை மிளகு நெட்டி களைஞ்சிட்டு அது கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குங்க. இல்லாட்டி அது கட் பண்ணி போட்டால் அந்த விதையெல்லாம் வந்துடும். அதனால் கட் பண்ணாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஏற்கன மாதிரி உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பத்தாட்டி நமக்கு லாஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, நாடன் தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லது. நல்ல புளிப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி 800 கிராம் தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியாக நல்லா மசியணும். அது மட்டும் நல்லா வதக்குங்க. அப்புறம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி, ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி மண்ணெல்லாம் போயிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ காரத்துக்கு நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டால் நல்லா கலராக இருக்கும். அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அப்போ அது நல்லா வதக்கினா கொஞ்சம் உங்களுக்கு கலரை கொடுக்கும். இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அந்த காஷ்மீர் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஆர்டினரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி கலர் இல்லாமல் இருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா அதை வதக்கிங்க. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா மேலே வதங்கி வந்துடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி 2.5 கிலோ வச்சுருக்கிறேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பெரிய லெமன் ஜூஸு ஒரு 4 லெமன் ஜூஸு பழுத்து பார்த்து நல்லா அதையும் புரிஞ்சு கொட்டையில் நீக்கி இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாலாம் அந்த சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆட் பண்ண போகிறது தயிர் நல்ல புளிப்பு தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 200 மில்லி நமக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா புளிச்ச தயிர் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இது அப்படியே நல்லா இருக்கட்டும். அப்படியே ஃபுல்லாக எண்ணெயிலேயே அது ஃபுல்லாக அந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணும்போது அதாவது நமக்கு 1 கிளாஸ் அளவு எடுத்தினாக்கா 1.25 கிளாஸு தண்ணி அளந்து இதில் ஊற்றிக்குங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. நீங்கள் தண்ணி சூடாக்கி இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ தண்ணி. இதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 150 கிராம்ஸ் நெய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. கொதித்த பிறகு நம்ம கழுவி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் அந்த கறியெல்லாம் வதங்குற வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் அந்த அரிசியை ஊறினாலும் ரொம்ப ஊற வச்சுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆட் பண்ணாலும் ஊற வச்சாலே போதும். நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் இந்த இது கூட மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வைங்க. நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சு இப்போ திறந்து பார்த்தா அந்த சைடில் கூட கொஞ்சம் தண்ணி லேசாக இருக்குதுல்ல. இப்போ நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நீங்கள் மேலே அது மூடி போட்டு நல்லா அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறச்சி அப்படியே மேலே வைங்க. இது சைடில் கேஸ் ஒன்றும் போகாத மாதிரி பார்த்துட்டு நல்லா வெயிட் நல்லா மேலே வச்சு அமுத்தி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு வச்சாலே போதும். நல்லா அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா அரிசி ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழுன்னு சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.